ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் போல் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த 3 பொருளையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேர்க்கடலையும் வெல்லத்தையும் மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ மிக்சி ஜாடியில் வந்து ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. வேர்க்கடலை கூடவே வந்து எடுத்து வச்சுருக்க வெல்லம் வந்து கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கலாம். எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு கொரப்பாக இருந்தால் போதும். இப்போ தேங்காவையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவை வந்து நெய் விட்டு வறுத்து சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும், இந்த மாதிரி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து வறுக்காமல் அப்படியே சேர்த்து தான் செய்ய போகிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ராகி மாவு ரெடி பண்ணிக்கலாம். ராகி மாவு இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ 1 கப் அளவுக்கு வந்து நான் 1 கப் அளவில் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன். மீதி இருக்கிற தண்ணியை வந்து நம்ம கடாயில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணால் தான் நம்ம வந்து இதில் சேர்த்து நம்ம வேக வைக்க முடியும். இப்போது கடாயில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன். உப்பு வந்து உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இப்போது தண்ணி வந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா வந்து கைவிடாமல் நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் வெந்து வரணும். அதுக்காக நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரி வேர்க்கடலை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வெல்லம் எல்லாமே வந்து நம்ம உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அப்படி இல்லைனா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பவுமே வந்து ராகி கஞ்சி வச்சு கொடுப்போம், அப்படி இல்லைனா வந்து களி கட்டி கொடுப்போம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு பார்க்க வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வெந்துட்டு வருது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க, ரொம்ப நல்லது. இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இது மேலே வந்து ஊற்றி வச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கொழுக்கட்டைலாம் செய்யும் போது சேர்த்து கொடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த ராகியோடு சேர்த்து இது கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா சுட சுட சாப்பிடணும், அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஒரு புதுவித டேஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அம்மா பொண்ணு சமையலறைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. எல்லோரும் இன்புற்றி வாழ்க. நன்றி.